வச்சு தான் சால்வ் பண்றாங்க சார். நம்ம அந்த ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணணும். பட் நம்ம ஆரோ டயக்ராம் வச்சு புரிஞ்சுக்கணும், ஈஸியா இருக்கும். சரிங்களாமா? சோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 9th சம்ல இது 1 1 சம் தானே, இது ஓகே தானேமா? இது 1 1 ஃபங்க்ஷன் தானே. அப்ப நான் என்ன பண்றேன், 1 1 செக் பண்றேன். 1 1 ஃபங்க்ஷன் 1 1 ஆனா ஃபங்க்ஷன்னா நம்ம ஆரோ டயக்ராம் வச்சு போட்டோம்னா ஆன் டூ ஆகாதுல்ல. வெயிட் பண்ண, நான் சொல்றேன், அது சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். சரிங்களாமா? 1 1 ஃபங்க்ஷன் இல்லையாச்சமா இல்லையா? இப்போ 1 1 ஃபங்க்ஷன் என்ன பண்றேன், சோ ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். சோ x1, x2 belongs to யாரு, ரியல் நம்பர்ஸ். சரிதானமா? சோ ரியல் நம்பர்ஸ் ரெண்டு நம்பர் எடுத்தாச்சு. என்ன பண்ணணும், f of x1 is equal to f of x2 நான் எடுக்க சொல்ல, that implies x1 is equal to x2 கொடுக்கணும். அப்படிதானமா? அப்படி கொடுத்தா இது 1 1 ஃபங்க்ஷன் கரெக்ட் தானே? அப்ப என்ன பண்றேன், நான் சொல்யூஷன் சால்வ் பண்றேன். சோ நமக்கு வந்து f of x1 is equal to f of x2 அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா x1 போட போறேன், இந்த x க்கு பதிலா மறுபடியும் x2 போட போறேன். அப்ப ஆன்சர் x1 is equal to 2x2. சரியாமா? இந்த 2 இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல். அப்ப x1 is equal to x2. சரியாமா? x1 equal to x2 வந்துட்டே இல்லையா? therefore it is கண்டிப்பா என்னவா இருக்கும், it is 1 1 ஃபங்க்ஷன். சரிதானே? therefore it is 1 1 function. So என்ன பண்ணியாச்சுன்னா by using the equation, அந்த f of x equation யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். இப்ப arrow diagram சொல்றாங்க, every element in domain having the distinct image in codomain. ஓகே தானமா? சோ அப்படிப்பட்ட வேல்யூஸ் எல்லாம் நீங்க arrow diagram சொல்ல முடியும். சரிதானே? எஸ் சார். ஓகே, நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல on 2ங்கறது சொல்ல போறேன். on 2. சோ on 2னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரேஞ்சும் கோடொமைனும் சமமா தானே இருக்கணும். அப்படிதானே? இப்ப இந்த ஒண்ணுக்கு இங்கதான் நமக்கு ப்ரீ இமேஜ் இல்லையே, ஒன்னுடைய ப்ரீ இமேஜ் யார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். 1. அப்ப இந்த ஒண்ணுங்கிறது வந்து இங்க உள்ள வேல்யூ டபுள் ஆகுனா ஒண்ணு வரும். நல்லா பாருங்க, இங்க 2x தானமா, f of x equal 2x தானே. இங்க பாருங்க, சோ f of x equal என்ன கொடுத்திருக்கான், 2x ன்னு கொடுத்திருக்கான். அப்ப x க்கு பதிலா இப்ப f of x க்கு பதிலா பாருங்க, f of x க்கு பதிலா சோ f of x நமக்கு வந்து கோடுமே. அப்படி இதுல எல்லா நம்பரும் நமக்கு f of x. அப்படிதானே? அப்ப என்ன பண்ற, 1 ன்னு போடு, f of x க்கு பதிலா 1 ன்னு போட்டா இங்க 2x இருக்குமாமா. அப்ப இங்க x ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/2, ஆன்சர் 0.5. இப்ப இந்த 0.5ங்கிறது இங்க நடுவுல இருக்குமா இருக்காதாமா, 0க்கு 1க்கு நடுவுல 0.5 இருக்குமா இருக்காதா, டெசிமல் நம்பர். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 0.5ங்கிறது இந்த 1 கூட ஜாயிண்ட் ஆகும். அடுத்து பாருங்க, சோ இந்த இடத்துல இந்த 3 இந்த யாரோட ஜாயிண்ட் ஆகும், இங்க 1.5 இருக்குமா. சோ 1.5 நீங்க டபுள் டைம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 3 வரும். சரிங்களா? அடுத்து -1ங்கிறது -0.5 இருக்குமா. சோ இந்த -0.5ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த -1 வரும். அடுத்து -1.5 நீங்க டபுள் டைம் போட்டீங்கன்னா உங்களுக்கு -3 வரும். அப்போ எல்லா நம்பருக்குமே இங்க ஆன்சர் உண்டு. சரிதானே? அப்படிதானே? அப்ப இங்க உள்ள எல்லா எலிமெண்ட்டுமே நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ரேஞ்சோட ஈக்குவலா மாறுமா? எஸ் சார். ஓகே தானேமா? ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், பை யூசிங் தி டெஃபினிஷன், f of x இன் டெஃபினிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த இது என்ன பண்றேன்னா நமக்கு f of x is equal to y ன்னு எடுத்துக்கிறேன். let f of x இதான் டெஃபினிஷன். சரிங்களா? on to ஃபங்க்ஷனுக்கு இப்போ நான் என்ன பண்றேன், f of x what is given. சோ given f of x யாரு, given f of x equal to 2x கொடுத்திருக்கானாமா. 2x. எஸ். ஓகே தானே? அப்ப இந்த f of x ஆன்சர் y ன்னு வச்சிருக்கனா, அப்ப y is equal to நான் 2x ன்னு போடுறேன். இது வந்து x கண்டுபிடிங்க. அப்போ x is equal to y/2 ன்னு போடலாமா. அப்ப இந்த x ஓட ஆன்சரை நம்ம காலை நடத்தணும். x ஓட ஆன்சரை f of x சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ இதான் f of x அப்படிதானே? அப்ப சப்ஸ்டிட்யூட் x is equal to y/2 in f of x. அப்ப ஆன்சர் f of x க்கு பதிலா நான் y/2 போடுறேன். சோ ஆன்சர் இங்க பாருங்க, சோ 2 into y/2. சோ 2 கேன்சல், ஆன்சர் y. நான் சொல்லியிருப்பேன் f of x is equal to y ன்னு வந்துச்சுன்னா இங்க y தானே வந்திருக்கு பாருங்க. எஸ் சார். f of x y ன்னு வந்துச்சுன்னா therefore it is onto function. சோ அப்படி இல்லாம இதை நீங்க வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்துல every element in codomain having at least one pre-image in R அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ நீங்க arrow diagram வச்சு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ரேஞ்சும் கோடொமைனும் எப்படிதான் இருக்கும், கண்டிப்பா சமமா இருக்கும். இது பேர் கோடொமைன். சரிங்களாமா? கோடொமைன். சரிதானே? சோ கோடொமைன் என்ன பேர், இஸ் கால்ட் as f of x சொல்லுவாங்க. சரிங்களாமா? அப்ப இந்த இடத்துல ரேஞ்சும் கோடொமைன் எப்படி இருக்கும், இந்த சம்முக்கு சமமா இருக்கும். therefore the given function is 1 1 and on 2 ends proof. சரிங்களாமா?
therefore the given function, therefore the given function is 1 to 1 and onto function. சரிங்களா? அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். hence proof. ஓகே தானே? புரிஞ்சிச்சா? எஸ் சார். ஓகே ஃபைன். டவுட் இருக்காமா? நோ சார். நெக்ஸ்ட் டைம் போலாமா? ஓகே. ஓகே. Next sum. Example sum 10 ma. Okay. Example sum 10 என்ன கொடுத்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகேமா. என்ன செய்யிருக்காங்க பாருங்கம்மா, இந்த இடத்துல show that the function f such that natural number goes to natural number given f of 1 is equal to f of 2 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்கம்மா. f of 1 is equal to f of 2 equal to 1 கொடுத்துட்டு where the function f of x is equal to x minus 1 அப்படின்னு கொடுத்துட்டு for all x greater than 2. So x உடைய வேல்யூ என்னது 2 விட பெருசா இருக்கணும் அப்படிங்கிறது இது on to function. சரிங்களா? So f is என்னவா on to function and இது 1 function கிடையாது. not 1 function, not 1 function. இது 1 function கிடையாதுன்னு சொல்லுமா? ஓகேங்களா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த இடத்துல நான் arrow diagram போடணும், ஈஸியா டக்குன்னு புரிஞ்சிருக்கும். So arrow diagram வந்து so this is called as domain and this is called as codomain. சரிங்களாமா? So எங்க இருந்து எங்க போகுது ஃபங்க்ஷன்? natural number goes to natural number. So this is the natural number. So also this is the natural number. So natural number starting from 1 to infinity. 1, 2, 3, 4, 5, also etc. So இங்கேயும் 1, 2, 3, 4, 5, 6 and etc. Okay தானேமா? So continuous வந்துட்டு இருக்குமா? சரி. So what is the first given? What is the first given? f of 1 is equal to f of 2 equal to 1 கொடுத்திருக்கானாமா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? x க்கு பதிலா 1 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1 வருமா? x க்கு பதிலா 2 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1 வருமா? அப்போ இங்க 1 உடைய ஆன்சர் 1 தான் and 2 உடைய ஆன்சர் 1 தான். சரிதானேமா? இது அவனாவே கொடுத்த விஷயம். புரியுது இல்லையா? அப்போ நான் இன்னும் வந்து 3, 4 ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ 3, 4 ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கானே இல்லையா? f of x x minus 1 கொடுத்துருக்கானே இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ல நான் எக்ஸுக்கு பதிலா போடக்கூடிய வேல்யூ 2 விட பெருசா இருக்கணும். சரிங்களா? இப்ப இங்க 3 போடுங்க. 3 போட்டீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்மா? நீங்க எக்ஸுக்கு பதிலா இங்க 3 போட்டீங்கன்னா 3ல இருந்து 1 கழிச்சுன்னா 2 வருமா? அப்ப 3 ஓட ஆன்சர் 2மா. அடுத்து 4 போடுங்க. 4 ஓட ஆன்சர் 3 வரும். 5 போடுங்க. 5 ஓட ஆன்சர் 4. சோ இதே மாதிரி 6 போட்டீங்கன்னா 5 வரும். 7 போட்டீங்கன்னா 6 வரும். சரிதானமா? சோ இங்க வந்து 6க்கு வந்து என்னது உங்களுக்கு 5 வரும். 7க்கு வந்து உங்களுக்கு என்ன வரும்? 6 வரும். இதே மாதிரி நமக்கு ஆன்சர் வந்துட்டே இருக்கும். சரிதானமா? விளங்குதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இது வந்து நமக்கு 1 ஃபங்க்ஷனாமா? 1 ஃபங்க்ஷனா? நோ சார். நோ. சோ என்ன ரீசன்மா? சிம்பிளா நீங்க arrow diagram பார்த்து சொல்லுங்க. arrow diagram பார்த்து. Because 1 and 2 have the same image. அவ்வளவுதான். It is not 1 function. It is not 1 function. சரிதானமா? இது 1 function கிடையாது. சோ என்ன ரீசன்? because of என்ன ரீசன்மா? 1, 2 belongs to n is called as domain. புரியுதானமா? 1 and 2 domain having same image in codomain. சரிதானமா? Yes sir. Okay, therefore it is not 1 function. So 1 function கிடையாதுன்னு முடிச்சாச்சுமா. ஓகே தானே? Yes sir. இப்போ இது வந்து onto function. ஆமா இல்லையாமா? சோ onto function இல்லையா? சோ இதுல எல்லா எலிமெண்ட்டுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கு? இங்க வந்து நமக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்ப it is onto function. சோ onto function நீங்க போடுறேன். onto function. இது onto function தானேமா? Yes sir. என்ன ரீசன் சொல்லுங்க பாப்போம். it is onto function
நான் ஈக்குவேஷன் வச்சு பண்ணிருக்கேன். onto function. It is onto function. நீங்க ஈக்குவேஷன் பண்ணலாமா? எப்படினாலும் பண்ணலாம். சோ எப்படி பண்ணாலும் ஓகே தான். ஈக்குவேஷன் பண்ணுவோமா? சரி அப்ப எப்படி அதெல்லாம் பாருங்க. Let f of x equal to y தானே? Yes. Okay then what's the given f of x? So given f of x equal to யாருமா? x minus 1. x minus 1. அப்ப இங்க f of x y போடலாமா? y is equal to x minus 1. அப்ப இதுல x கண்டுபிடிங்க. சோ ஒண்ணு இங்க வந்துருமா? அப்ப ஆன்சர் யாரு? x is equal to y plus 1. y plus 1. அப்ப இந்த x உடைய வேல்யூ எங்கதிக்கு அப்ளை பண்ணனும்? f of x போடணுமா? Substitute x equal to y plus 1 in f of x. f of x போடலாமா? அப்ப இந்த f of x ல எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் y plus 1 போடுவீங்களா? அப்ப ஆன்சர் f of y plus 1 is equal to y plus 1 minus 1. So 1 cancel. So answer y தானே வருது. That implies f of x is equal to நமக்கு என்ன வந்திருக்கு? y in வந்திருக்குது. Therefore it is therefore it is onto function. Onto function. சரிதானமா? Hence prove. This sum புரிஞ்சுச்சாமா? Yes sir. Okay, doubt இருக்குதாமா இதுல? No sir. Okay, fine. ஒரே நிமிஷமா. Sir. Example போலாமா? Yes sir. Okay, my question number 11 தானமா பார்க்க போறோம்? Yes sir, example 11. Example 11, okay ma? Okay ma. என்னமா கொடுத்திருக்காங்க பாருங்க. Given a relation R to R. Okay. f of x is equals to x square. Okay ma, function கொடுத்தாச்சு. என்ன சொல்றாங்க? Is neither 1 1 nor onto. இது 1 1 ஆவும் இருக்காது on 2 ஆவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? ப்ரூவ் பண்ண போறோம். சரிதானமா? ஓகே. The function such that real number goes to real numbers. ஓகே தானே? ரியல் நம்பர்ல இருந்து ரியல் நம்பருக்கு போறாங்க. So what is the function? f of x is equal to x square அப்படிங்கிற நமக்கு என்னது? ஃபங்க்ஷன் நமக்கு இங்க இருக்குது. சரிங்களா? அப்போ இது 1 1 and on 2 இது கிடையாதுன்னு சொல்றேன். ரெண்டுமே கிடையாது. இட்ஸ் நாட் a bijective function. சரிதானமா? போலாமா? Yes sir. ஓகே, ஈஸியா புரிஞ்சிடும். So domain, so this is called as codomain. சரிங்களா? So domainum real numbers தான், codomainum நமக்கு real numbers தான்மா. அப்ப இங்க 0 1 2, இங்க நமக்கு -1 -2 etc. So இங்க etc. அதே மாதிரி இங்க 0 1 2 3 4 etc. இங்கேயும் -1 -2 and etc. ஓகே தானமா? சோ வரிசையா நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கலாம். சோ நான் etc வச்சிட்டேன். இப்போ x ஸ்கொயர் தான ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா நீங்க 0 அப்ளை பண்ணுங்க. வாட் இஸ் ஆன்சர்? x க்கு பதிலா 0 அப்ளை பண்ணா வாட் இஸ் ஆன்சர்மா? 0. x க்கு பதிலா 0 னா 0. ஓகே. x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணா 1 ஸ்கொயர் பண்ணா 1. சோ 2 அப்ளை பண்ணா f of -1 போட்டா 1 மறுபடியும் வருதுல? இல்ல அதான் ஓகே. நான் இது சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்றோம்மா. 2 அப்ளை பண்ணுங்க. 2 அப்ளை பண்ணீங்கன்னா 4. ஓகேங்களா? இது வந்து பாசிட்டிவ் நமக்கு தெரிஞ்ச நம்பர். -1 அப்ளை பண்ணீங்கன்னா 1. சோ இங்க -1. -2 அப்ளை பண்ணீங்கன்னா 4. ஓகே, நான் கரெக்ட்டா தான் போட்டுருக்கேன். சோ இது நம்ம எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் என்ன அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா? அப்ப இந்த ஆரோ டயகிராம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இது 1 1 ஃபங்க்ஷனா? நோ சார். இல்ல அப்படிதானே? அப்ப நான் சிம்பிளா ஹெட்டிங் போட்டுக்கிறேன். 1 1 ஃபங்க்ஷன் போடுறேமா? 1 1 ஃபங்க்ஷன். சோ இந்த 1 1 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல் அப்படின்னா, நான் இந்த ஈக்குவேஷன் எழுதி காட்டுறேன். சோ x1, x2 belongs to real numbers எடுத்துட்டு நான் f of x1 is equal to f of x2 அப்படின்னு என்ன பண்றேன்? எடுத்துட்டு that gives x1 is equal to x2 கொண்டு வரணும். அதாவது லெஃப்ட்ல உள்ள x1 ரைட்ல உள்ள x2 பாசிட்டிவா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. சரிதானே? அப்ப என்ன பண்றேன்? இந்த இடத்துல நான் f of x1 is equal to f of x2 போட்டோம்னா x1 னா இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால x1 ஸ்கொயர் is equal to x2 ஸ்கொயர்.
அப்ப இந்த ஸ்கொயர் அங்க போய் ரூட்டா மாறுமா? அப்ப x1 is equal to square root of x2 ஸ்கொயர். ஸோ ரூட் வந்தாலும் முன்னாடி பிளஸ் மைனஸ் வந்துடும். அப்ப நான் இதை வச்சு நான் சொல்றா இருந்தா எப்படி சொல்லலாம் பாருங்க. ஸோ இதை வச்சு சொல்றா இருந்தா x1 is equal to பிளஸ் ஆர் மைனஸ் x2 தானே வரும், கரெக்ட் தானே? பிளஸ் ஆர் மைனஸ் x2 தானே வரும். அப்ப இந்த அவுட்புட்டோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆன்சர் வருது. எப்படின்னா x1 ஆன்சர் நமக்கு ஈக்குவல் டு பிளஸ் x2 வருது. அதே போல x1 ஆன்சர் ஈக்குவல் டு மைனஸ் x2 வருதுனால நமக்கு இந்த x1 இஸ் ஈக்குவல் டு x2 வந்தா ஓகே. ஆனா x1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் x2 நமக்கு திருப்பி வருதுனால இஸ் கால்ட் அஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே தானேமா? புரியுதா இல்லையாமா? ரெண்டு ஆன்சருமே வருது. வெறுமனையா பிளஸ் x2 வந்தா முடிச்சுக்கலாம். ஆனா நமக்கு என்ன வருது? ரெண்டுமே வருதுனால இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். சரி தானேமா? இட் இஸ் it is not onto function. One function. It is not one function. கரெக்ட் தானேமா? இது one function கிடையாது தானேமா? எஸ் சார். ஓகே. இப்போ நீங்க arrow diagram சொல்லுங்க பாப்பா. arrow diagram by using arrow diagram எப்படி எழுதலாம்? -1, 1 சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் போதும். -1, 1 having the same image அப்படிதானே? எப்படி சொல்லலாமா? எஸ் சார். -1, 1 having same image in codomain. அதுவே போதுமானது. சோ நம்ம arrow diagram வச்சு சொன்னாலும் ஓகே தான். அண்ட் சேம் டைம் அது இதுமே ஃபங்க்ஷன் வச்சு எழுதிக்கறனால ஓகே தான். சரிங்களா? இது புரியுதாமா? எஸ் சார். ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோமா? on to function. Next is on to function. சோ இது on to function இருக்கு. arrow diagram ஓட ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணாதா ஈஸியா இருக்கு சார். இல்ல அது ரைட் தான். பட் நீங்க arrow diagram வச்சு ஈஸியா புரிஞ்சிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது சொல்றேன். சரிங்களாமா? சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் arrow diagram. அது சொல்றேன் நான் உங்களுக்கு. அதாவது இது arrow diagram பார்த்த உடனே சொல்ல முடியுதா இல்லையா? -1க்கும் 1க்கும் சேம் இமேஜ், -2க்கும் 2க்கும் சேம் இமேஜ். அதனால கண்டிப்பா ஒண்ணா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுதா இல்லையாமா? அதனால என்னது ஃபங்க்ஷன் வச்சு செஞ்சு காட்டணும். இறங்குதா இல்லையா? இது புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ அடுத்து இந்த இடத்துல நல்லா பாருங்க. இந்த இடத்துல இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா? ரிப்ளை யுவர் ஆன்சர். நோ சார். நோ, இட் இஸ் நாட். இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே தானேமா? ஏனா எஸ் f of x is not y, it's root y. f of x அந்த ஃபங்க்ஷன் படிச்சலாமா? ஓகே. லெட் f of x equal to y. Yes. ஓகே. the given f of x யாரு? given f of x யாருமா? x square. இப்போ f of x உடைய ஆன்சர் y தானே? y is equal to என்ன சொல்லுவீங்க இங்க? x square. x square சொல்லுவீங்க. சரிதானே? அப்போ இந்த நமக்கு x உடைய வேல்யூ வேணுமா? அப்ப நேரா இங்க கொண்டு போடுவீங்களா? அப்ப எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க பாப்போம். x equal to plus or minus y root of y. சரிதானே? plus or minus root of y தானே? அப்ப இந்த y அப்படிங்கிறது நல்லா பாருங்க. இந்த y அப்படிங்கிறது நமக்கு இதுல உள்ள எல்லாமே y தானேமா? சோ இது x, இது ஃபுல்லா y. அப்படிதானே? ஏன்னா நம்ம இத தானே f of x ன்னு சொல்றோம். இத f of x சொல்றோம். அப்போ நமக்கு இங்க ஃபங்க்ஷன் யாரு கொடுத்திருக்காங்கமா? ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர் தானே? எஸ் சார். ஓகே. இப்போ இந்த y ஓட ஆன்சர் நல்லா பாருங்க. x is equal to ரூட் y இருக்குது. y ஓட ஆன்சர் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். y ஓட ஆன்சர் என்ன இருக்கு? பாசிட்டிவா இருக்குது. இப்போ உங்க கையில நீங்க கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்க. கால்குலேட்டர் ஓபன் பண்ணிட்டீங்களாமா? வெயிட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே. ஓபன் பண்ணிக்கங்க. நோ ப்ராப்ளம். உங்க லேப்டாப்ல கால்குலேட்டர் அடிச்சு ஓபன் பண்ணிங்க. ஓபன் பண்ணிட்டீங்களாமா? எஸ் சார். ஓகேமா. இப்போ இந்த y ஓட ஆன்சர் நீங்க 0 போடுங்க. சோ ரூட் ஆஃப் 0 போடுங்க. வாட் இஸ் ஆன்சர்? ரூட் ஆஃப் 0 ஆன்சர் ஒரு நிமிஷம். ஓகே ஓகேமா. நோ ப்ராப்ளம். ரூட் ஆஃப் 0 ஆன்சர்மா? 0. ஓகேங்களா? ரூட் ஆஃப் 1? root of 1? 1. root of 2? 2.
ரூட் ஆஃப் 2 ஆன்சர். ரூட் ஆஃப் 2 ஓட ஆன்சர்மா. இது ஏதோ வினோதமா வருது. ரூட் ஆஃப் 2 ஓகே வந்து ஓகே 1.414 வரும். ரூட் ஆஃப் 3 1.732 வருதா? எஸ் சார். ரூட் ஆஃப் 4 ரூட் ஆஃப் 4 2. சோ இதே போல நீங்க பாசிட்டிவ் வேல்யூ போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் காட்டுதா? ஓகே தானேமா? பாசிட்டிவ் ரூட்டுக்குள்ள எல்லாமே நீங்க பாசிட்டிவ் வேல்யூ தான் போட்டு வரீங்க, எல்லாமே பிளஸ் நம்பர்ஸ். அப்படிதானே? அப்ப இங்க என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல இந்த இது அதாவது இது ஃபுல்லா அவுட்புட் நம்பர் 0ல இருந்து நீங்க 4 அது வரைக்கும் நான் போட்டுருக்கேன். தெரியுது உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேனா? இது ஃபுல்லா பாசிட்டிவ் நம்பர், இதுக்கு ஃபுல்லா இங்க ஆன்சர் இருந்துகிட்டே இருக்குது. ஆனா அதே நீங்க கால்குலேட்டர்ல ரூட்டுக்குள்ள மைனஸ் வச்சு ஒரு நம்பர் போடுங்க. மைனஸ் வச்சு எந்த நம்பர் போடுங்க, வாட் இஸ் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். அதே கால்குலேட்டர்ல ரூட்டுக்குள்ள மைனஸ் அடிச்சு ஒரு நம்பரை போட்டு பாருங்க, என்ன ஆன்சர் வருது? என்னமா காட்டுது? -1 ரூட் ஆஃப் மைனஸ் ஒரு நம்பர். இன்வாலிட் இன்புட். இன்வாலிட் இன்புட் சொல்லுதா இல்லையாமா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்த நம்ம பொறுத்த வரைக்கும் ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்துச்சுன்னா, நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் டாபிக் படிச்சிருக்கீங்களா? படிக்கலையா? எஸ் சார். இமேஜினரி நம்பர்ஸ். இமேஜினரி நம்பர்ஸ் படிச்சீங்க யாருக்குதாமா? படிச்சிருக்கீங்களா? அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த மைனஸ் ரூட்டுக்குள்ள மைனஸ் வச்ச வேல்யூக்கு இஸ் கால்ட் அஸ் இமேஜினரி நம்பர்னு பேரு. அப்போ இஸ் நாட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்மா. அப்ப இந்த இமேஜினரி நம்பர் வந்து ரியல் நம்பருக்குள்ள அடாப்ட் ஆகாது. ஆனா நமக்கு இங்க பாருங்க ரியல் நம்பர்ல நமக்கு இந்த இடத்துல ரியல் நம்பர் பாருங்க, நெகட்டிவ் நம்பர்லாம் இருக்காங்களா இல்லையா பாருங்க. சோ -1 இஸ் a ரியல் நம்பர், -2 இஸ் a ரியல் நம்பர், இதே -3 -4 இப்படி நிறைய ரியல் நம்பர்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். சரிதானே? எஸ் சார். இஸ் எஸ் ஆர் நோமா? எஸ் சார். எஸ் சார். அப்ப இந்த நெகட்டிவ் நம்பர் போட சொல்ல, அப்ப இந்த இடத்துல சோ ரூட் ஆஃப் நல்லா பாருங்க. சோ ரூட் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய் இருக்குது. இஃப் ஒய் இஸ் நெகட்டிவ் வேல்யூ, therefore root of y is imaginary. கேட்டுதானே? imaginary number not belongs to real numbers. சரிதானேமா? not belongs to real number. therefore இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் நம்பருக்கு வந்து இங்க என்ன இல்ல, நெகட்டிவ் நம்பர்னா யாரு? -1 -2 -3 எக்ஸெட்ரா நிறைய நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம இங்க ப்ரீ இமேஜ் இல்ல. therefore here -1 -2 etc belongs to or is called as codomain. Does not have any pre-image. Does not have any pre-image in domain. கேட்டுதானமா? Yes sir. Therefore it is not onto function. அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஓகே தானமா? இது புரியுதா இல்லையா பாருங்கம்மா. ஆமா சார். விளங்குதா இல்லையா? சார். ஓகே. ஆனா நீங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் ரூட் 2 இருக்குல்ல, அது நேரா இங்க தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் +y தான் வரும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த ஆரோ டயகிராம் செக் பண்ணி பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். புரியுதாமா? மறந்துடக்கூடாது. எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சம் क्वेश्चन நம்பர் 12 தானேமா? எஸ் சார். ஓகே ஃபைன். பாருங்க 12th சம். என்னமா சொல்றாங்க 12th சம்ல? நமக்கு ரெண்டு f of x ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க சார். எஸ், having two function f of x. ஒன்னு இது ஆட், இன்னொன்னு ஈவன். சரி, நம்ம ஆரோ டயகிராம் போட்டுவோம், டக்குன்னு வேலை முடிஞ்சிருமா? சோ ஆரோ டயகிராம். So this is the arrow diagram. சரிங்களா? Okay fine. So function from natural number goes to natural number. Natural number goes to natural number. So 1, so 2, 3, 4, 5, 6 also etc. 1, 2, 3, 4, 5, 6 also etc. இப்போ ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க, ஈவன் நம்பரா இருந்தா செகண்ட் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்துட்டே வாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 1ங்கிற நம்பர் வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர் சார்.
ஆட் நம்பர். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 எடுத்துக்கலாமா? அப்ப எக்ஸ்க்கு பதிலா 1 போடுங்க. 1 + 1 ஆன்சர் 1 + 1 ஆன்சர் 2. அப்ப 1க்கு வந்து ஆன்சர் 2மா. அடுத்து 2ங்கற ஆட் நம்பர் ஈவன் நம்பராமா? ஈவன் சார். ஈவன் நம்பர். அப்ப இதுல செகண்ட் இது எடுத்துக்கலாமா? 2 - 1 ஆன்சர் என்னமா? 2 - 1 ஆன்சர் என்னமா? 1 சார். அடுத்து 3 எடுத்துக்கலாமா? 3ங்கிறது ஆடா ஈவனாமா? ஆட் சார். ஆட். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 3 + 1 ஆன்சர் 4. சரிதானமா? 4. எஸ் சார். 4ங்கிறது ஈவன் நம்பர். சரிதானே? அப்போ 4 - 1 ஆன்சர் 3. ஓகே தானமா? அப்போ உங்களுக்கு ஆட் நம்பருக்கு ஃபுல்லா ஒன்னு ஆட் ஆகும், ஈவன் நம்பருக்கு ஃபுல்லா ஒன்னு கழிஞ்சு வரும். கரெக்ட் தானே? இப்படி தானே வருதுட்டே இருக்குது. ஆமா சார். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களை கேக்குறேன், இந்த டொமைன்ல உள்ள ஏதோ ஒரு நம்பருக்கு இங்க அவுட்புட் வராம இருக்குமா? ஏதோ ஒரு நம்பர் நீங்க எந்த நம்பர்னா சொல்லுங்க. டொமைன்ல நேச்சுரல் நம்பர் எந்த நம்பர்னா எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு ஆன்சர் வராது சார் அப்படிமா சொல்ல முடியுமாமா? நோ சார். அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? ஆன்சர் இருக்கதான் செய்யும். ஆன்சர் இருக்கதான் செய்யும். சரியாமா? ஓகே ஃபைன்மா. ஒரே நிமிஷமா. ஓகேமா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, every element in domain having distinct image in code அப்படி எழுதலாமா இல்லையா? சரிதானே? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இது 1 ஃபங்க்ஷன் அப்படி both 1 ஃபங்க்ஷன் onto ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் 1 எழுதிடலாமா? 1 ஃபங்க்ஷன் அப்ப இந்த 1 ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறேன், சரி ரெண்டு விதமா என்ன பண்றேன் எழுதி காமிக்கிறேன், பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் x is odd அப்படின்னா ரெண்டுமே ஆட் நம்பருமா. x1 ஆட் நம்பர், x2 ஆட் நம்பர். இத f of x1 is equal to f of x2 போட்டா that implies x1 is equal to x2 வரும். சரிங்களா? சாரி நான் இப்படி எழுதி கூட x1 is equal to x2 வரக்கூடாது. x1, x2 belongs to odd number. சரிதானமா? belongs to odd number. அப்ப இது எப்படி பண்ண போறேன், f of x1 is equal to f of x2. அப்ப f of x1 ஆன்சர் யாருமா? f of x1 இது வந்து ஆட் நம்பரா இருந்தா x + 1 சொல்லலாமா? சோ x + 1 சாரி x1 + 1 is equal to இது வந்து x2 + 1. அப்ப இந்த 1 கேன்சல் ஆயிருமாமா? அப்ப x1 is equal to x2 வந்துட்டா இல்லையா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் இத ப்ரூவ் பண்ணிட்டேமா. ஃபர்ஸ்ட் இது ஓகே. சரிங்களா? சோ அதே மாதிரி என்ன பண்ணனும், xங்கிறது இப்ப என்ன சொல்லணும், ஈவன் சொல்லலாமா? x is even. x வந்து ஈவன்னா x1, x2 belongs to even. ரெண்டு ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன். சோ ரெண்டு ஈவன் நம்பர் எடுத்தா எப்படி எழுதலாம் பாருங்க. சோ f of x1 is equal to f of x2. that implies என்ன கொண்டு வரணும், x1 is equal to x2 கொண்டு வரணும். சரிங்களாமா? அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்னு பார்த்தா f of x1 is equal to f of x2. அப்ப இதனுடைய ஃபங்க்ஷன் யாரு, ஈவன் ஃபங்க்ஷன் x - 1 தானமா? அப்ப இங்க எப்படி எழுதுறேன், x1 - 1 is equal to x2 - 1. so -1 cancel. அப்ப x1 is equal to x2. சரிதானமா? Yes sir. therefore it is 1 function. therefore it is 1 function. அப்ப இது 1 function சொல்லியாச்சு. சரிதானமா? Yes sir. ஓகே ஃபைன். சோ இது ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம், ஆன் டு ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையா? f of ரெண்டு x ஃபங்க்ஷன் என்ன பண்ணனும், இது அனடாகிராம் மாதிரி சொல்லிட்டு பாருங்க, ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா? புரியுதாமா? இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். it is on to function. அப்படிதானே? it is on to function. Yes sir. என்ன ரீசன் சொல்லுவீங்க, it is on to function? ஏன்னா every element in y has every element in y ஆமா, அது வந்து natural number. every element. ஆனா இப்ப ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்னால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல. ஓகே அது பக்கத்துல every element in n பக்கத்துல கோடொமைன் போட்டுக்கங்க. கோடொமைன் சரிதானே? ஓகே தானே? having pre-image in n domain. pre-image in n domain. yes, n domain. very good. in domain bracket n. so இது ஒரு ஆன்சர் அப்படிதானே? சோ வேற எப்படி எழுதலாம்,
சோ இது ஒன் ஆஃப் த நோட்ஸ். சோ இன்னொரு நோட்ஸ் என்ன சொல்லியிருந்தேன், ரேஞ்சோட ஆன்சர் யாரு இங்க, ரேஞ்சோட ஆன்சர் 1 2 3 எக்ஸெட்ரா. வாட்ஸ் கோடொமைன் ஆன்சர், கோடொமைன் ஆன்சர் யாராவது இருப்பாங்க 1 2 3 எக்ஸெட்ரா. அப்ப ரெண்டுமே எப்படி இருக்குங்க, சேமா இருக்குதாமா, ஈக்குவலா இருக்கு சார். எஸ் சார். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். சோ இந்த நோட்ஸ் நமக்கு பொருந்ததான் செய்யும். ஓகே தானே, புரியுதா? எஸ் சார். ஓகே, டவுட் இருக்காமா இதுல? நோ சார். ஓகே ஃபைன்மா. இது வரைக்கும் நடத்தின டவுட் இருந்துச்சாமா? நோ சார். இதெல்லாம் எவ்வளவு மார்க்ஸ் வரும்? சரி, these type of question எவ்வளவு மார்க்ஸ் வரும்? சோ இதெல்லாம் வந்து அது क्वेश्चन எடுக்காத பொறுத்து தான் இருக்கு. இத வந்துட்டு